பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய டிஃபன் வகைகள் செய்கிற மாதிரி இன்றைக்கி பாரம்பரிய சட்னி நம்ம பண்ண போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சு எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து ஈஸியாக ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியான ரொம்ப காரமான சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் அதில் வந்து நம்ம மிளகாய் சட்னின்னு சொல்லலாம், இல்லை வெங்காய சட்னின்னு சொல்லலாம், இதை வந்து ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ், அதாவது பஜ்ஜி போண்டாவுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த மாதிரி டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. அதை எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ஸ்பைசியான கார சட்னி, அதாவது ரோஜாப்பூ சட்னிக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, 25 வரமிளகா, 2 கட்டி பூண்டு, சிறிதளவு உப்பு. இப்போ நம்ம இந்த சட்னி அரைக்கிறதுக்கு இந்த வெங்காயத்தை நம்ம தோல் உரித்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து அடுப்பே வேண்டாம், அடுப்பே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் கட் பண்ணி எல்லாமே ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பே தேவையில்லை. அடுப்பே இல்லாமல் ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான சட்னி செய்ய போகிறோம். வாங்க. இந்த சட்னி அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் காரம் அடிக்கும். அதனால் இதனுடைய 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 300 கிராம் வரும். அது எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். இது நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம். ரொம்ப பொடியாக வேணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது தக்காளியும் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். தக்காளியை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. இந்த பூண்டு வந்து நம்ம இப்படியே எடுத்துக்கலாம், உரிக்கணுங்கிறது கிடையாது. உரிக்கிறவங்க உரிச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மேலே கீழே எடுத்தோம்னாவே போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டெல்லாம் நம்ம உரித்து எடுத்தாச்சு, அதையும் தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி சேர்த்தக்கூடாது. வெங்காயம், தக்காளி அதில் இருக்கிற தண்ணியே போதும். நம்ம நல்லா நைஸாக சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அரைச்சவனி கூட தக்காளி சேர்த்துக்கலாம், நிறையா இருக்குது. நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் நிறையா இருக்கனால உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மீதி இருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்த்தாமல் தக்காளியில் இருக்கிறதுலே தண்ணியில் தான் அரைக்கணும். இப்போ நம்ம ப்ளைனாக அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம பஜ்ஜி, போண்டா, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ், வடை, நம்ம வந்து ராகி வடை, கம்பு வடை, அந்த மாதிரி வந்து மில்லட்ஸ் வடைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்னியில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்படி சட்னிக்கு மேலே இப்படி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இட்லிக்கு, தோசைக்கு எது வேணாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெயோட வாசத்துக்கும் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது எனக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய்
ஊற்றினா பிடிக்காது, எனக்கு தாளிப்பு சேர்த்துனா தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்குறோம் நம்ம ஆயிலில். அதை கூட நம்ம வந்துட்டு இப்படி சேர்த்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம கொடுத்தோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இந்த 3மே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பச்சை அதாவது வெங்காயம் தக்காளியோட இது வந்து எனக்கு வாசனை பிடிக்காது, எனக்கு வணக்கி தான் வேணும்னுங்கனால இந்த தாளிப்புலேயே நம்ம வந்து இந்த சட்னியை போட்டு நல்லா வணக்கி எடுத்தோம்னாலும் ரொம்ப சூப்பராக அந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இதோட கலரை பார்த்தாவே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது வந்து ரோஜாப்பூ சட்னின்னு நம்ம சொல்கிறோமோ என்னமோ. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாவும் சரி இல்லை எங்கள் பாட்டியும் சரி டக்குன்னு இந்த சட்னியை அரைச்சி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சோள பணியாரம், ராகி தோசை, ராகி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஸ்பைசியானது. அது கூட நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறோம், தேங்காய் சட்னி வந்து ஒயிட்டாக அரைச்சி வைப்போம். அதுவும் வந்து நம்ம அடுப்பே இல்லாமையே கூட மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம், இல்லை ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடுப்பே இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக ஒரு 2-3 பொருள் வச்சு நம்ம ஈஸியாக அரைக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சட்னி கூட இந்த ஒரு கார சட்னியை நம்ம வச்சு சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்ம வந்து இட்லி ஒன்று சேர்த்தியே சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிடும்போது. அதே போல் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சட்னியை எடுத்து மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு தோசையை வந்து ரோல் பண்ணி நம்ம கொண்டு வந்து வச்சோம்னா அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னியை ஈஸியாக நம்ம வேலைக்கு போய்ட்டு வரோம், டைமே இல்லை, நம்ம வந்து நம்ம குக் பண்ணணும், மாவு இருக்குது, நம்ம தோசை ஊற்றிக்கலாங்கும் போது ஈஸியாக நம்ம செஞ்சுக்க முடியும். அதனால தான் வந்து இந்த சட்னிக்கு வந்து அடுப்பே இல்லாமல் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய சட்னி நம்ம சொல்கிறோம். இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த காரத்துக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு நம்ம பஜ்ஜி சாப்பிட்றவங்களும் ஒன்று சேர்த்து சாப்பிடுவாங்க. அதே போல் இட்லி தோசை சாப்பிட்றவங்களும் இன்னொன்று வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான சட்னியை நம்ம இந்த வீடியோவில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.